ராமேஸ்வரத்தை சென்றடைந்திருக்கின்ற பிரதமர் மோடி வருகின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பலத்த பாதுகாப்போடு பிரதமர் மோடி வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்திற்கு சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. காலை திருச்சி ஸ்ரீரங்கத்தை அடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தனது தரிசனத்தை முடித்தார். தனது தரிசனத்தை முடித்த பிறகு தனி விமானத்தின் மூலமாக ராமேஸ்வரத்தை சென்றடைந்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் தற்பொழுது ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக அவர் வந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஸ்ரீரங்கம் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு ராமேஸ்வரம் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ணா மடத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ணா மடத்தை சென்றடைந்த பிறகு அங்கு சில மணி நேரம் செலவு செய்த பிறகு அங்கிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு தரிசனத்திற்காக புறப்பட இருக்கிறார் நரேந்திர மோடி. 3:15 மணியளவில் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி தரிசனம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் மக்கள் அவருக்கு வரவேற்பளிப்பதை பார்க்க முடிகிறது. கொடிகளை அசைத்தும் மலர் தூவியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றார்கள், கொடியசைத்தும் வரவேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது ராமகிருஷ்ணா மடத்திற்கு சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், அங்கு வழிநெடுகிலும் கொடியேந்தி பாஜக தொண்டர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களோடு பிரதமர் வந்த கார் சில நொடிகள் அங்கு நின்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. பிரதமர் அவர்களிடம் ஏதாவது பேசினாரா? கண்டிப்பாக பூங்குழலி, பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ச்சியாக அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் இந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து அந்த மடத்திற்கு தற்போது ஓய்வெடுப்பதற்காக சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுக இந்த பாஜகவினர் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது மலர் தூவி நரேந்திர மோடி என கூப்பிட்டு அவரை உற்சாகப்படுத்தினார். அப்போது அங்கு சிறிது நேரம் ஸ்லோவாக சென்ற அந்த கார் அந்த மோடி அவர்களிடம் கையசைத்து சென்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கிருந்து கரெக்டாக சரியாக 3:30 மணிக்கு 3:15 மணிக்கு ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து சாலை மார்க்கமாக இந்த 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாஜகவினர் மலர் தூவியும் அந்த வரவேற்பு அளித்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கு தொடர்ச்சியாக அந்த மடத்திற்கு ஓய்வெடுத்த பின்னர் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியுள்ளது. பூங்குழலி, ராமகிருஷ்ணா மடத்திற்கு பிரதமர் செல்கிறார். அங்கு அவரை வரவேற்க என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? மடாதிபதிகள் தவிர வேறு யாரெல்லாம் அங்கு வர வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக பூங்குழலி, இந்த ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாஜகவினர் வழிநெடுக இந்த பூ மாலைகள் தூவியை வரவேற்ற காட்சிகள் பார்த்து முடித்து தொடர்ச்சியாக அந்த மடத்தில் மடாதிபதி மற்றும் அந்த பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அந்த இடத்தில் அவர்களுக்கு சிறந்த வரவேற்பு அளிக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக வழிநெடுகளும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த வழிநெடுக இருந்து வரவேற்ற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த மடாதிபதியில் அந்த பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அங்கிருந்து 3:15 மணிக்கு ஸ்ரீரங்கம் அந்த ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது. பூங்குழலி, ராமகிருஷ்ணா மடத்தில் ஓய்வெடுக்கிறார். ஓய்வெடுத்த பிறகு அங்கிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்கிறார் தரிசனத்திற்காக. வழிநெடுகிலும் அவருக்கு அங்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்லும் வழிநெடுகிலும் வழிநெடுகளில் அது 1/2 கிலோமீட்டர் தொலைவு கூட இருக்காத நிலையில் போலீசார் அந்த பகுதியில் மக்களை அனுமதிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகள் செல்லவோ கோவிலை சுற்றி உள்ள 4 கோபுர பகுதிகளிலுமே போலீசார் பக்தர்களை அனுமதிக்க கூடாது. 8 மணியிலிருந்து காலையில் 8 மணியிலிருந்து பக்தர்கள் அனுமதி இல்லை என தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதிகள் செல்லக்கூடாது என
ஏற்கனவே பேரிகேடுகளை கொண்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் வேற எந்த ஒரு வரவேற்பும் எதுவும் இல்லாத நிலையில் நேரடியாக அந்த மடத்திலிருந்து அவர் கோவிலுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்கின்ற அந்த வழி நெடுகிலுமே மக்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல கோயிலிலும் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை பிரதமரின் வருகையை ஒட்டி? கண்டிப்பாக பூங்குழலி, பிரதமர் வருகையொட்டி 2 நாட்களுக்கு இந்த பகுதிகளில் பக்தர்கள் கோவிலை சுற்றியுள்ள நகர்ப்பகுதிகளில் பக்தர்கள் அனுமதி இல்லை என ஏற்கனவே காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த புறநகர் ராமேஸ்வரத்தில் புறநகர் பகுதிகளில் அந்தந்த அவர்கள் இருக்கும் அந்த விடுதிகளிலே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது எனவும் போக்குவரத்து மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல தடையானதும் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த 2 நாட்கள் ட்ரோன் பறக்கவும் தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து அவர் வந்து செல்லும் வரைக்கும் இந்த கோயிலுக்கு செல்லவோ இல்ல அந்த கோயிலை சுற்றி உள்ள 4 கோபுர வாயிலில் உள்ளே சொல்வதற்கோ அனுமதி இல்லை என போக்குவரத்து காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் கொண்டு தடையானது விதிக்கப்பட்டுள்ளனர். உங்களி நன்றி சுபாஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நமது இணைப்பில் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, ராமகிருஷ்ணா மடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று கொண்டிருக்கிறார். என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, இந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 ரத வீதி அனைத்துமே போலீசாருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் யாரும் இந்த 4 ரத வீதி வழியே உள்ளே வருவதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் எந்த விதமான வாகனமும் இந்த 4 ரத வீதிக்குள் வருவதற்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக ட்ரோன் கேமராக்கள் பறப்பதற்கு அனுமதி கிடையாது. அதாவது ஒளிப்பதிவாளர்கள் மட்டுமே தான் அந்த கோயில் அருகே சென்று படம் பிடிப்பதற்கு போலீசாரால் அனுமதிக்கப்படுகிறார்கள். செய்தியாளர்கள் சற்று தொலைவில் தான் தற்போது இருக்கிறார்கள். அதே போல் கோயில் அந்த பணியாளர்கள் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பே அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அவர்கள் முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான், அதாவது பயோமெட்ரிக் மூலமாக அவர்களை முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் கோயில் வளாகத்துக்குள் போலீசார் அனுமதிக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே ஒரு அமைதியான சூழல் இருக்கின்றன. தெருக்கள் அனைத்துமே வெறிச்சோடி காணப்படுகின்றன. அதே போல் பொதுமக்கள் யாரும் வீட்டின் மொட்டை மாடியில் இருந்தோ அல்லது ஜன்னல் வழியோ நரேந்திர மோடி அவர்களை வருவதை பார்ப்பதற்கு தற்போது போலீசார் கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய அனைத்து மாடிகளிலுமே போலீசார் தற்போது மேலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுடைய நடமாட்டத்தை மிகவும் உன்னிப்பாக இந்த காவலர்கள் கண்காணிக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த 4 ரத வீதி தான் இந்த ராமேஸ்வரத்துடைய ஒரு மைய பகுதியாகும். இந்த 4 ரத வீதியை சுற்றிதான் பல தெருக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தெருக்களிலுமே குறைந்தது 15 போலீசார் ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு தெருவுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல் பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது தற்பொழுது ஹெலிபேடில் இருந்து இறங்கி சாலை மார்க்கமாக ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்று அங்கிருந்து 3 மணி அளவில் இங்கே கோயிலுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 3 மணிக்கு தான் கோயில் நடை திறக்கும். அதனால் அந்த 3 மணிக்கு மேல் தான் அவர் வருவதற்காக ஒரு விஷயம் நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மோடி இந்த கோயிலுக்கு வர இருக்கிறார். கோயிலுக்கு அவர் முழுமையாக உள்ளே சென்று அவர் சுவாமி வழிபட இருக்கிறார். எந்த விதத்திலுமே ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் இந்த 4 ரத வீதி முழுவதுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு அதீத கவனத்துடன் தற்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, நன்றி பிரசன்னா. நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெய்சங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் திரு ஜெய்சங்கர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த 3 நாள் தமிழக வருகையானது முழுக்க ஆன்மீக பயணம் என்று சொல்லலாமா? ஒரு வகையில் ஆன்மீக பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. பாராளுமன்ற தேர்தல் வெகு விரைவில் வர இருக்கின்றன. இன்னும் அரசாங்கம் செய்வதற்கு எஃபெக்டிவாக ஒரு 4 to 5 வீக்ஸ் தான் மொத்தத்திலே கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் வந்திருக்காங்க. 15 நாள் தான் இடைவெளி இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. குறிப்பாக திருச்சிக்கு வந்தாங்க. அதன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதில் நிறைய செய்திகள் அவர் மறைமுகமாக இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல்
அவங்களுடைய ஓட்டர்ஸுக்கு குறிப்பாக வந்து வாக்காளர்களுக்கு அந்த தகவலை வந்து மறைமுகமாக எடுத்து செல்ற முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வையில் இந்த தமிழக வருகை வந்து தோன்றுகிறது. இது ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் ஒருபுறம் பார்க்கப்படுகிறது. இது ஆன்மீக பயணம் என்றாலும் நீங்க சொன்னது போல மறைமுகமாக ஒரு அரசியல் பயணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக பார்க்கும் பொழுதே இந்த அயோத்தி ராமர் கோயில் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுதும் சரி, பிரதமரினுடைய இந்த ஆன்மீக பயணத்தை பார்க்கும்போது சரி, இது போன்ற ஒரு நிகழ்வு பிரதமர் மேற்கொள்வது இதற்கு முன் நாம் சந்தித்திருக்கிறோமா? இதுவரைக்கும் எனக்கு தெரிந்தவரை இது போன்ற ஒரு நிகழ்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 30 வருட அனுபவத்தில் நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடந்ததே கிடையாது. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னாக்க வந்து நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. உதாரணமா வந்து ராமநாதபுரம் அல்லது ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பேரே வந்து ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ராமர் கோயிலுக்கும் ராமநாதபுரத்துக்கும் அல்லது ராமருக்கும் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் அடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய விழாவா பாரதிய ஜனதா கட்சி வந்து நாடெங்கிலும் இதை வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறாங்க. நீங்க வடக்கு இந்தியாவில் வந்து இதனுடைய தாக்கம் வந்து மிக பெரிய அளவில் இருக்கிறதா தெரிய வருது. தென் நாட்டில் அதாவது தென்னிந்தியாவில் இதனுடைய தாக்கம் வந்து குறைவாக இருந்தாலும் கூட அதை ஈடுகட்டுற விதமாக தான் நம்ம பிரதமர் மோடி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து 3 நாளாக இருந்திருக்காரு. ஒரு ரொம்ப குரூஷியலான ஜங்ஷன், அதாவது நம்ம எலெக்ஷன்ஸ் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 1 or 2 months தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பயணம் வந்து உண்மையாவே ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து 3 நாள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு சார்பான ஒரு நோக்கத்தை நிறைவேற்றதா இருந்தாலும் இன்னொரு நோக்கம் வந்து அரசியல் நோக்கம்தான். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வந்து நம்ம அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஒரு பக்கம் அவர் வந்து மக்களை வேறொரு ரீதியா வேறொரு மார்க்கமா அவர் வந்து ஒரு மக்களை சந்திச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர் பல முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கும் போது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாகவும் அதே நேரத்தில் மறைமுகமாக அரசியல் ரீதியாகவும் இந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. நான் அவ்வளோ ஒவ்வொரு நிமிடமே மோடிக்கு வந்து அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தருணங்கள். அதில் வந்து 3 நாள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தான் அவருடைய அதிகமான சுற்றுப்பயணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது கர்நாடகா, கேரளா திரும்ப போயிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்திருக்காரு. இன்னும் கூட வர போறதா சொல்றாங்க. ஸோ அவருடைய ஒரு பக்கம் வந்து வட இந்தியாவில் அவங்களுடைய செல்வாக்கு வந்து ஓரளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய பார்வையில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் தென்னிந்தியாவிலையும் நம்மளுடைய அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக தான் இதை வந்து இந்த பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி வந்திருக்கிறார். தற்பொழுது ராமகிருஷ்ணா மடத்திற்கு சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெய்சங்கர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு ஜெய்சங்கர், பிரதமர் மோடியின் தமிழக வருகை, இதற்கு முன்னால் அவரது வருகையின் போதெல்லாம் பல்வேறு எதிர்ப்பு குரல்களை நம்மால் பார்க்க முடிந்தது, வழிநெடுகிலுமே நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த முறை அப்படி எந்த ஒரு எதிர்ப்பு குரலையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. என்ன காரணமாக இருக்கும்? பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசுனது மாதிரி இது ஒரு நேரடியான ஒரு பொலிட்டிக்கல் மீட்டாக வந்து அல்லது அரசு பயணமாகவோ அதாவது அரசு முறை இந்த சென்ஸ் ஒரு நிகழ்ச்சிகளில் பொதுவான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதா இல்லை. முழுக்க அவர் தனிப்பட்ட முறையில் வர்றது மாதிரி தான் வெளியில் ஒரு பிம்பம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதன் காரணமாக தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து ஒரு அவங்களுடைய எதிர்ப்புகளை பல்வேறு விஷயங்கள் வந்து மத்திய அரசுக்கு மேலே அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் இந்த சந்தர்ப்பத்தை அவங்க வந்து பயன்படுத்துறதுக்கு
தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய முடியுது. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் உதாரணமாக இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருந்தாரு, முழுக்க முழுக்க அவர் எந்த விதமான வேற எந்த நிகழ்வுமே அவருடைய இந்த அஜெண்டாவில் கிடையாது. அதே போல தான் ராமேஸ்வரத்துலையும் அவர் போறாரு, அங்கே போய் மடத்தில் தங்குறாரு, நம்ம கடற்கரையில் நீராடுறாரு, தனுஷ்கோடி போறாரு. ஸோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகமாக தான் அது ஒரு வெளியில் ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையில தான். அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சிகள் வந்து அது பெருசாக எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போகுது. அதனால தான் அவங்க வந்து அந்த எதிர்ப்பு குரல்கள், அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு குரல்கள் ப்ராப்ளம் 1 or 2% வந்து வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்ததா கேள்விப்படுறேன். இருந்தாலும் கூட ஒரு பெரிய லெவலில் அது இல்லாதது காரணம் வந்து இது அவருடைய தனிப்பட்ட ஆன்மீக பயணமாக மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த எதிர்ப்பு குரல்கள் வந்து அவ்வளோ தூரம் நடக்கலை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சொன்னது போல இதை ஒரு ஆன்மீக பயணமாகவே மக்களும் அரசியல் கட்சிகளும் பார்க்கின்ற காரணத்தினால் எதிர்ப்பு எழவில்லையா, அல்லது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் எதையும் எழுப்பி ஒரு சர்ச்சைக்குரிய தோற்றத்தை தங்களுக்குள் அந்த கட்சிகள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லையா என்பது குறித்து பேசலாம்.